வணக்கம். இன்றைய நாள் 29/1/2026 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா திபிராஜ். பானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் சிங்கள வீட்டுத் திட்ட விவகாரம் தொடர்பில் கடும் வாத பிரதிவாதங்கள். 6ஆம் தரத்தில் இணையும் மாணவர்களையும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் கொண்டுவருவதற்கு புதிய சட்டம். சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு ஜூலையில் விசாரணைக்கு. இந்திய ரூபாவின் பெறுமதியில் வரலாறு காணாத சரிவு. இங்கிலாந்தில் கருணை கொலைக்கு அனுமதி அளிக்கும் சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதில் பாரிய சவால். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் சிங்கள வீட்டுத் திட்ட விவகாரம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற தென்மராட்சி பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. மேற்படி வீடமைப்பு திட்டங்கள் குறித்து ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் வழங்கிய விளக்கங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் சில குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா சிங்கள வீட்டுத் திட்டங்கள் தற்போது யாழில் வழங்கப்படுவதாகவும் அதனை நினைத்தபடி விற்பனை செய்வதாகவும் தமிழ் மக்கள் பலர் வீடுகளின்றி அலக்களிக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தார். இதற்கு பதில் வழங்கிய இளங்குமரன், காணி உறுதிப்பத்திரம் வழங்கிய பின்னர் அதனை விற்பனை செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது எனவும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைக்குள் செல்வது சாத்தியமற்றது எனவும் சுட்டிக்காட்டினார். இதன்போது குறுக்கிட்ட கஜேந்திரகுமார், உங்கள் அரசாங்கத்தில் தமிழ் மக்களின் காணியை அபகரிக்க ஒரு வர்த்தகமானியை வெளியிட்டீர்கள். அதில் 3 மாதங்களுக்குள் காணிகள் தொடர்பில் உறுதிப்படுத்தாவிடில் காணிகள் அரசுடைமையாக்கப்படும் எனவும் கூறியிருந்தீர்கள். இதில் குறிப்பாக வெளிநாட்டில் புலம்பெயர்ந்திருக்கும் காணி உரிமையாளர்களில் 90% இலங்கை அரசின் அச்சுறுத்தலால் நாடு கடந்து சென்றவர்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அர்ச்சுனா, சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 500க்கும் அதிகமான மக்கள் வீடுகளின்றி இருக்கின்ற நிலையில் தற்போது 250 வீடுகள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்படுகின்றமை ஏன் என்பதே எனது கேள்வி என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் 6ஆம் தரத்தில் இணையும் மாணவர்களையும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் கொண்டுவருவதற்கான திட்டம் ஒன்று தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை எனவும் 2030ஆம் ஆண்டு வரை வருடாந்தம் புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்று 29 அந்துருகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் ஆரம்பமான புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 1ஆம் தர மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் தேசிய விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். 12 வயதிற்குட்பட்ட பாடசாலை சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த விவகாரம் குறித்த கலந்துரையாடல்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக சிறுவர்கள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கைபேசிகளை பயன்படுத்துவதை முற்றிலும் நிறுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கும் ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் சமூக ஊடக தளங்களுக்கான அவர்களின் அணுகலை தடை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் ஏற்கனவே பாடசாலை சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன. மேலும் இலங்கையும் இப்போது இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி வருகிறது என்று அமைச்சர் போல்ராஜ் கூறினார். இணையத்துடன் இணைக்கப்பட்ட சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் சமீபத்தில் அதிகரித்து வருவதை மேற்கோள் காட்டி அத்தகைய கட்டுப்பாடுகளின் அவசியத்தை அமைச்சர் மேலும் எடுத்துரைத்தார். இலங்கை நாட்டின் சுதந்திர தினத்தை கரிநாளாக நினைத்து எமது எதிர்ப்பினை தெரிவிக்க முன்வர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமலராஜ் அமலநாயகி வேண்டுகோள் விடுத்தார். எதிர்வரும் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக நேற்று 28/1/2026 இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டமானது யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்ட சுதந்திர நாள் என்று
அது தமிழர்களாகிய எங்களுக்கு ஒரு கரிநாள். அனைத்து பொதுமக்களும், சிவில் அமைப்புகள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர், யுவதிகள் என அனைவரின் பங்களிப்பு அவசியம். அத்துடன் தேசியம் சார்ந்த அரசியல் தலைவர்கள், பொது அமைப்புகள் அனைவரும் இதில் உரத்த தோணியில் அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். மேலும் போக்குவரத்து சபை, வர்த்தக சங்கம், ஆட்டோ சங்கம், கடற்தொழிலாளர் சங்கங்கள் என அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டவிரோத இழப்பீடு கோரிக்கைகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை படை அதிகாரிகள் அழைப்பாணை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மே 9, 2022 அன்று வெடித்த அறகலைய போராட்டத்தின் போது தங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு சட்டவிரோத பணம் பெற்றதாக கூறப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை திரும்ப பெற உத்தரவிடுமாறு கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே உச்ச நீதிமன்றம் இந்த அழைப்பாணையை அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலர் ஜெனரல் கமல் குணரத்ன, முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகேதென்ன, முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் டிரான் அலஸ் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் ஆகியோருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட உள்ளது. டிக்டாக் மூலம் தான் சந்தித்த நபர்களுக்கு போதைப் பொருள் கொடுத்து அவர்களின் பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்டதாக கூறப்படும் 28 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக பொரலஸ்கமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, சந்தேக நபர் டிக்டாக் மூலம் ஒரு தனியார் வங்கி ஊழியருடன் நட்பு கொண்டு ஜனவரி 19 கொழும்பில் அமைந்துள்ள ஒரு பெரிய ஷாப்பிங் வளாகத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் அவரை சந்திக்க ஏற்பாடு செய்தார். சந்திப்பின் போது சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவருக்கு இரகசியமாக மயக்க மருந்து மாத்திரைகளை வழங்கியதாகவும் பின்னர் அவர் சுயநினைவை இழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை பொரலஸ்கமுவ பகுதியில் உள்ள ஒரு கொட்டலுக்கு அழைத்துச் சென்று அவரது தங்க நகைகளை திருடி பாதிக்கப்பட்டவரின் வங்கி அட்டையை பயன்படுத்தி ரூபாய் 2,58,000 பணத்தை எடுத்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி பன்னிப்பட்டிய பகுதியில் வைத்து சந்தேக நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபரிடமிருந்து ஒரு வங்கி அட்டை, 5 மயக்க மாத்திரைகள் மற்றும் பல ரூபாய் நாணயத்தாள்கள் அதிகாரிகள் மீட்டனர். மேலும் விசாரணையில் சந்தேக நபர் இதேபோன்று முறையை பயன்படுத்தி ஒரு தனியார் நிறுவனத்தின் மற்றொரு ஊழியரை போதைப் பொருள் வழங்கி கொள்ளையடித்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூலை 30 கொழும்பு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மேலும் 3 சந்தேக நபர்களுடன் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். வழக்கு விசாரணையின் போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வழக்கு தொடர்பான சட்ட ஆலோசனை இன்னும் பெறப்படவில்லை என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. பின்னர் ஜூலை 30 மீண்டும் முறைப்பாட்டை விசாரிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அடுத்த நீதிமன்ற விசாரணைக்குள் சட்ட ஆலோசனையின் நிலை குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். நாமல் ராஜபக்சால் இயக்கப்படும் NR கன்சல்டன்ட் லிமிடெட் என்ற நிறுவனம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் விதிமுறைகளை மீறி பண மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி 2016 ஆண்டு அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 26 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்ட 874 ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதிர இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதம் 1 முதல் இவ்வாறான ஓட்டுநர்களை கைது செய்யும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு 10,000 ரூபாய் பணப்பரிசு வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார். தொடர்வது இந்திய செய்திகள்.
அமெரிக்க டாலர் ஒன்றுக்கு நிகராக இந்திய ரூபாவின் பெறுமதியானது இன்று 29 வரலாறு காணாத அளவுக்கு சரிந்தது. அதன்படி அமெரிக்க டாலருக்கு எதிராய் ரூபாய் பெறுமதி இன்று காலை 92 காணப்பட்டது. பலவீனமான வெளிநாட்டுக்கு மூலதன ஓட்டம் மற்றும் டாலர் தேவையில் கூர்மையான அதிகரிப்பு ஆகியவற்றால் இந்த நிலை ஏற்பட்டது. 2026 ஆண்டுக்கான முதல் கொள்கை முடிவின் முடிவில் விகிதங்களை மாற்றாமல் வைத்திருப்பதாக அமெரிக்க மத்திய வங்கி அறிவித்தலை தொடர்ந்து டாலர் குறியீடு அதன் 4.5 ஆண்டுக்கு குறைந்த அளவிலிருந்து உயர்ந்த பின்னர் இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்ததாக அந்நிய செலாவணி வர்த்தகர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு இதுவரை ரூபாய் மதிப்பு 2% சரிந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் பொருட்கள் ஏற்றுமதிக்கு அதிக வரிகளை விதித்தலிருந்து இது கிட்டத்தட்ட 5% குறைந்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்த போதிலும் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. செப்டம்பர் 30 முடிவடைந்த காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.2% வளர்ச்சியடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. தொடர்வது உலகச் செய்திகள். இங்கிலாந்தில் கருணை கொலைக்கு அனுமதி அளிக்கும் சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதில் பல அரசியலமைப்பு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதேவேளை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு அளித்தாலும் மேலவை உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பால் இந்த மசோதா சட்டமாவதில் பெரும் சிக்கல் நிலவுகிறது. இதேவேளை மசோதாவிற்கு ஆதரவளிப்பவர்கள் மேலவையின் தடையை மீற நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் கீழ் உள்ள அபூர்வ அதிகாரங்களை பயன்படுத்தப் போவதாக எச்சரிக்கின்றனர். இருப்பினும் இந்த மசோதா பாதுகாப்பற்றது என்றும் இது வலுவற்ற நிலையில் உள்ள மக்களை பாதிக்கக்கூடும் என்றும் எதிர்ப்பாளர்கள் வாதிடுகின்றனர். இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு ஒரு சமரச தீர்வை எட்ட வேண்டும் அல்லது ஒரு குழுவை அமைத்து ஆராய வேண்டும் என்ற ஆலோசனைகளும் எழுந்துள்ளன. இந்நிலையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவது ஒரு ஜனநாயக தேவையா அல்லது ஆபத்தான முடிவா என்பதே விவாதத்தின் மையமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.